நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் பட்ஜெட் பற்றி விவாதங்கள் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. திமுக தலைவர் இருக்காருல்ல ஸ்டாலின் அவர்கள் சேகர் பாபுக்கு செம்ம டோஸ் விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. வழக்கறிஞர் அன்வர்தீன் அப்படின்றது இன்று சிறைசாலையில் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு போற வழியிலேயே இறந்துட்டதாக சொல்லப்படுது. வணக்கம் HKS வைஸ் மீடியா நேயர்களே, நான் உங்கள் HKS. இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம தொடர்ந்து வீடியோலாம் போட்டுக்கிட்டே இருக்கோம், நீங்களும் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ இதில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் நாங்கள் இன்னும் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தெரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் பட்ஜெட் பற்றி விவாதங்கள் நடைபெற்றது. அப்போ ஒரு மிகப்பெரிய காரசாரமான வாக்குவாதங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. அது என்ன மாதிரி வாக்குவாதம், ஏன் அந்த வாக்குவாதம் ஆரம்பம் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ அதுக்கும் என்ன இப்போ தொடர்பு இருக்குன்றதையும் சொல்லுவோம். நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் மதுபான கடைகளின் ஊழல் என்று மதுவிலக்கு கொள்கைகள் குறித்து விவாதம் ஒன்று நடந்தது. அப்போ அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் எழுந்து திமுகவினரை பார்த்து, எம்எல்ஏக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். என்ன அப்படின்னா, உங்க ஆட்சி காலத்துல டாஸ்மார்க் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை ஒரு நீண்ட விரிவான அறிக்கையை கொடுத்து வழக்கு பதிவு செய்ய சொல்லிச்சு. ஆனா நீங்க வழக்கே பதிவு செய்யாம இருக்கிறீங்க அப்படின்ற அடிப்படையில ஆரம்பிக்கும் போது அந்த பக்கம் திமுக எம்எல்ஏ எல்லாம் இருந்தவங்க என்ன சொன்னாங்க, லாட்ரி அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி கத்தன உடனே ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு கோபம் வரவே எழுந்து, லாட்ரின்னு சொல்றீங்களே, அந்த லாட்ரி அதிபர், அதாவது என்னுடைய மாமனார்னு சொல்லப்படுற மார்டின் கிட்ட இருந்து 900 கோடியை வந்து திமுக கொடுத்தாருல, அதை வாங்கினீங்களா, அது எதுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னாரு. அப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து 900 கோடியை கொடுத்து எதுக்கு கொடுத்தாருன்னு நீங்க போய் உங்க மாமனார் கேட்டு சொல்லுங்க, தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ஆதவ அர்ஜுனா அவர்கள் எழுந்து, அதை கொடுத்தது நான் இல்ல, எங்க மாமனார் கொடுத்தாரு, உங்க அப்பா கிட்ட தான் கொடுத்துருக்காரு, உங்க அப்பா கிட்ட போய் எதுக்கு மார்டின் அவர்கள் இந்த பணம் கொடுத்தாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க, ஏன்னா அவர் இங்க சபையில இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இது உதயநிதி அவர்களுக்கு வந்து மிகுந்த ஒரு நோஸ்கட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தேவையில்லாத இந்த விவகாரத்தை வந்து எம்எல்ஏக்கெல்லாம் கத்தி அசிங்கமாக ஆக்கப்பட்டதாக அவங்க கருதுனாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலை சரி, அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நம்ம கேட்கலாம். இன்னைக்கு மார்டின் அவர்களோட கோவையில் உள்ள லாட்ரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் வீடுகள், அலுவலகம், வணிக வளாகங்கள், அவர் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய இடங்கள்ல எல்லாமே அமலாக்கத்துறை வந்து அதிரடி சோதனை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம், அதாவது PMLA, அதன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா லாட்டரி சீட்டு வித்ததுல நிதி முறைகேடுகள் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றம் சம்பந்தமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சோதனை பயங்கரமா நடைபெற்று இருக்கு. ஸோ நேற்றைய தினம் தான் இந்த விவகாரம் சட்டமன்றத்துல கடும் விவாத பொருளா இருந்தது. அடுத்த 24 மணி நேரத்துல அமலாக்கத்துறையோட இந்த சோதனை பரபரப்பா அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. ஸோ இதுல என்னன்னா, இது தொடர்பா இந்த ரிலேட்டடா, அதாவது சட்ட விரோத பண பரிவர்த்தனை, நிதி முறைகேடு இருக்குல்ல, இது ரிலேட்டடான ஆவணங்கள், பேங்கோட டிரான்சாக்சனு, சொத்து விவரங்களை எல்லாத்தையும் தோண்டி நுங்கு எடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இதோட முடிவு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. அடுத்தது திமுக தலைவர் இருக்காருல்ல ஸ்டாலின் அவர்கள் சேகர் பாபுக்கு செம்ம டோஸ் விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 4ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் வந்து நீலாங்கரையில் உள்ள ஒரு வீட்டுல தஞ்சாவூர் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா, காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு
இளைஞரணி சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துல திரிஷாவை பத்தி விஜய் அவர்களை பத்தியும் இணைச்சி பேசிட்டாங்க என்ற அடிப்படையில, இரட்டை அர்த்தத்துல பேசிட்டாங்க என்ற அடிப்படையில அவர் மீது வழக்கு பதியப்பட்டு அவரை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்திருந்தாங்க. கூட அது உதவி செய்யறதுக்கு சென்னை மாநகர காவல்துறையினர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இதை கேள்விப்பட்ட உடனே மா சுப்பிரமணியம், அட்வொகேட் பரந்தாமன், சரவணன் மற்றும் சிற்றரசு இவங்கெல்லாம் போனாங்க. கூடவே சேகர் பாபுவும் போயிருந்தாரு. ஸோ இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த வண்டியில பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கூடவே இவங்க எல்லாருமே உட்காந்துட்டாங்க. அதாவது மாசுவும் சேகர் பாபுவும் அந்த வண்டியில உட்காந்துட்டாங்க. தமிழகம் முழுக்க இருக்கிற திமுக தொண்டர்கள், அந்தந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு மறியல் போராட்டம், அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு கலவரம் போல அங்கங்க திரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே இருந்தாங்க. இது தமிழகம் முழுக்க மிகப்பெரிய கவனத்தை பெற்றுச்சு. ஆனா சென்னையில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, வெறும் நீலாங்கரையில மட்டும் கொஞ்சம் அறிவாலயத்துல கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருந்தாங்க. சென்னை ரொம்ப சாதாரணமான ஒரு எப்பவும் போல செயல்பட்டுச்சு. அப்போ சென்னையில மொத்தம் 6 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. இதுல சேகர் பாபு ஏறி போய் உட்காந்துட்டாரு. யூஸ்வலி சேகர் பாபு தான் பாத்தீங்கன்னா கிழக்கு மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் இல்லையா. இவர் சார்பா இவர் இங்க இருந்திருந்தாதான் இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் கொஞ்சம் களை கட்டி இருக்கும். இதை விட்டுட்டு உன்னை யாரும் வண்டியில உட்காந்துட்டு போக சொன்னது, அட்வொகேட்டு கூட போனா போதாதா, நீ போய் என்ன பண்ண போற அப்படின்ற அடிப்படையில ஸ்டாலினை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாராம். ஏன்னா சென்னையில இப்படி மற்ற மாவட்டங்கள் எல்லாம் மாஸ்க் காட்டினாங்க, சென்னையில ஒண்ணுமே இல்லாம புஸ்வான மாதிரி ஆயிடுச்சுன்றது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த வருத்தமா இருந்ததுதான். ஏற்கனவே சென்னையில மொத்தமே 6 மாவட்ட செயலாளர் தான் இருக்காங்க. ஸோ நம்ம 2026ல இங்க இருக்கிற அத்தனை தொகுதியிலையும் தோத்தோம், எக்ஸப்ட் 2 ஒன்னு சேகர் பாபு வெற்றி பெற்றாரு, இன்னொன்னு உதயநிதி அவர்கள் வெற்றி பெற்றாங்க. அவங்க தலைவரே தோத்துட்டாரு. அப்படி இருக்கக்குள்ள சென்னையை அதிகமான கவனம் எடுக்காம இப்படி சுத்துறது அவருக்கு பிடிக்கல. 2வது இப்ப இந்த மாவட்டங்கள்லாம் கூடிய விரைவில் பிரிச்சு இங்க நிறைய மாவட்ட செயலர்கள் உருவாக்க போறாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் 5 முதல் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கிய மாவட்டங்கள் இருக்கு. அதில் தான் ஒரு மாவட்டமா பிரிச்சிருக்காங்க இல்லையா. இதை 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஏற்ப இப்ப மாவட்ட செயலர்கள் பிரிக்க போறாங்க. ஸோ கூடிய விரைவில் அது அரங்கேற போறதுன்றது இதெல்லாம் ஒரு உதாரணமா பார்க்கப்படுகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பழனி அடிவாரத்துல பூங்கா ரோட்ல இருக்க தண்டபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 1.40 ஏக்கர் நிலத்தை சுமார் சந்தை மதிப்பு பாத்தீங்கன்னா 100 கோடி இருக்கு. இந்த மதிப்பை 2 கோடிக்கு மோசடி செய்து அந்த வழக்கில் பாத்தீங்கன்னா சிபிசிஐடி போலீஸால விசாரிச்சு கிட்டத்தட்ட 11 பேர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க. அது யாருன்னா இந்த இடத்தை வித்ததாக சொல்லப்படுகிற முருகதாஸ், அதை வாங்கினதாக சொல்லப்படுகிற வெள்ளதுரை மற்றும் சேதுபதி, அதே போல வழக்கறிஞர் அன்வர்தீன், கொடைக்கானல் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், மொத்தம் 11 பேரை கைது பண்ணியிருந்தாங்க. இதுல வழக்கறிஞர் அன்வர்தீன் அப்படின்றவரு இன்று சிறைசாலையில நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு போற வழியிலேயே இறந்துட்டதாக சொல்லப்படுது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஒருவர் திடீர்னு நெஞ்சு வலின்னு இறக்கப்பட்டது பாத்தீங்கன்னா பெரும் சோகத்தையும் அதே நேரத்துல மக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியும் உண்டாக்கும் விதமாக இருக்கிறது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த அன்வர்தீன் அப்படின்றவர் யாரு? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா முருகதாஸை பத்தி கேள்விப்பட்டோம், வெள்ளதுரை மற்றும் சேதுபதி இவங்களெல்லாம் கேள்விப்பட்டோம். இந்த அன்வர்தீன் வழக்கறிஞர் அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சம்பந்தமாக, அதாவது தண்டபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான இந்த இடம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட இது 1888ஆம் ஆண்டு குப்புசாமி மணியக்காரர் என்பவரால் தண்டபாணி சுவாமி மடத்திற்கு தானமாக எழுதி வச்சாங்க. இது விற்கவோ வாங்கவோ கூடாது அப்படின்றது தான் அன்றைய காலகட்டத்தில் கோயிலுக்காக மடத்துக்காக இதை எழுதி வச்சாங்க. இதுல வர வருமானத்தை வச்சு நிறைய சர்வீஸ் பண்ணணும் பக்தர்களுக்கு அப்படின்றது அடிப்படையில தான் இதை அந்த காலகட்டத்தில் எழுதி வச்சாங்க. இதை பற்றி நன்கு அறிந்த இந்த வழக்கு முழுக்க நடத்தினது, இந்த வழக்கு சார்பா ஃபுல்லா ஃபாலோவரா இருந்தது பாத்தீங்கன்னா இந்த அன்வர்தீன். இவர் பாத்தீங்கன்னா இந்த வழக்குல போலி ஆவணங்களை தயார் பண்ணி இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு மூல கர்த்தாவா இருந்தவர் தான் இந்த அன்வர்தீன் அட்வொகேட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த வழக்குல அத்தனையும் அத்துபடியா இவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால என்னென்ன டாக்குமெண்ட்டுகள் இருந்ததுன்னா இந்த பத்திர மோசடியில இது ஈஸியா ரிஜிஸ்டர் பண்ண முடியும், சட்ட பிரகாரம் தப்பிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில இவர் தான் முக்கிய காரியகர்த்தாவா இருந்ததா சொல்லப்படுது. அப்பேற்பட்ட அன்வர்தீன் அவர்கள் இன்று அகால மரணம் அடைந்தார். இதுக்கடையில பாத்தீங்கன்னா சேம் டேல சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனுக்கும் நெஞ்சுவலி அவருமே திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதா சொல்லப்படுது. இது பாத்தீங்கன்னா பலத்த சந்தேகங்களை எழுப்புது.
அப்படின்னு தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. பார்க்கலாம் இதோட அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படின்னு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கரூர் கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட, அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. அதன் அடிப்படையில தமிழக வெற்றி கழகமும் 2025 செப்டம்பர் மாதம் கரூர்ல தேர்தல் பிரச்சாரம் விஜய் அவர்கள் தலைமையில நடந்தது. இதுல பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துட்டாங்க. சோ இது இறந்துட்டாங்க இல்லையா, இது சம்பந்தமா தமிழக முதல்வர் அந்த இறந்த குடும்பத்துக்கு தகுதியின் அடிப்படையில கிட்டத்தட்ட 32 பேருக்கு அரசு வேலையும் ரூபாய் 10 லட்சமும் வழங்கினார். சோ இதை எதிர்த்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. அதாவது ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்தாரு. இந்த பொதுநல வழக்குல என்ன சொல்றாரு அப்படின்னா, கருணை அடிப்படையில இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்க கூடாது. படித்த இளைஞர்கள் பல லட்சம் பேர் வேலைக்காக, அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க. இது போக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அவங்களும் மெரிட்ல வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அனுதாபத்திலையும் கருணை அடிப்படையிலையும் வேலை கொடுக்கறது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற வாதத்தை எடுத்து வச்சதன் அடிப்படையில சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதியரசர்கள் இந்த வேலையை வழங்கினாங்களே இந்த உத்தரவை ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு பதில் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்கள தொழில் முனைவோராக ஆக்குங்க அப்படின்னு அட்வைஸ் அரசாங்கத்துக்கு பண்ணிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இதை எதிர்த்து தான் இப்ப தமிழக அரசும் இந்த அரசு பணி வாங்கினாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு அவசர வழக்கா தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பணியாணை நியாயமானது என்றும், அதே போல அவங்களுக்கு அந்த அரசு பணி வாங்கினாங்க இல்லையா, அவங்களும் எங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சது நல்லதுதான், எங்க குடும்பம் எல்லாம் கஷ்டப்படுது, சோ அதனால எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை இழந்ததுனால இந்த பணி எங்களுக்கு தார்மீக ரீதியா கரெக்டானதுதான். இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 162 பிரகாரம் இது எங்களோட உரிமை, மனிதாபிமானத்தின் நடுவில் நடக்கிறத தவறா சொல்ல முடியாது அப்படின்ற அடிப்படையில உச்ச நீதிமன்றத்துல இவங்க 2 பேரும் தனித்தனியா ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதோட வழக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் அவசர வழக்கா எடுத்து விசாரிக்கிறேன்னு சொல்லப்பட்டது. சோ உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை பொறுத்துதான் இந்த ஆணையை வாங்கினாங்க இல்லையா அரசாங்க வேலை, இவங்களுக்கு தொடர்ந்து அரசாங்க அலுவலராக பணியாற்ற முடியுமா அல்லது இந்த ஆர்டர் ரத்து செய்யப்பட முடியுமா என்பது இறுதி கட்டத்துல சஸ்பென்ஸ் நிறைஞ்சுதான் இருக்கு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி தெரிஞ்சிடும், பார்க்கலாம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அண்ட் சங்கீதா, அவருடைய மனைவி சங்கீதா, இவங்களோட விவகாரத்து வழக்கு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல இருந்தது. நேற்று மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வழக்கை ஜோசப் விஜய் அவர்களோட மனைவி வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இது என்னன்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த தேர்தலுக்கு பிரச்சாரம் நடந்தது இல்லையா, அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்க வழக்க செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணாங்க. ஸோ அந்த வழக்கு என்னன்னா, எப்படி இது வாபஸ் வாங்கினாங்க, இதுல என்ன ஆச்சு அப்படின்னு பின்னணியை பார்க்கும்போது, இவங்க தம்பதியோட மகன் சஞ்சய் தான் இதுக்கு தீவிரமா முயற்சி பண்ணி அம்மா அப்பாவையும் ஒன்று சேர்த்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா ஜோசப் சஞ்சய்க்கு அம்மா அப்பா சேர்ந்து வாழணும்ன்ற ஆசை. அதே நேரத்துல இவங்க எல்லாருமே கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய பருவத்தில் இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி பிரிஞ்சுதுன்னா நல்லா இருக்காது அப்படின்ற அடிப்படையில சங்கீதாவையும் ஜோசப் சஞ்சய் சமாதானம் செய்து டைவர்ஸ் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்டதாகும். அதே போல தந்தையிடமும் பேசி சமாதானத்தை ஏற்படுத்தினதா சொல்லப்படுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மகள் திவ்யா ஷாஷா லண்டன்ல ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்களுக்கு மிக்க சந்தோஷம், எப்படியோ அம்மா அப்பா ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா நீலாங்கரை வீட்டுல இவங்க எல்லாருமே ஒன்னா இருக்க போறாங்க. இதுதான் இந்த வழக்கு தான் பொது ஊடகத்திலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு இழுக்கா இருந்தது. எங்க பார்த்தாலும் எதிர்கட்சிகளா இருக்கட்டும், இவருடைய எதிரிகளா இருக்கட்டும், பொதுவெளியில இதை பத்தி பேசி அவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் அவருடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. பட் இந்த வழக்கு வாபஸின் அடிப்படையில பார்க்கும்போது நிச்சயமா ஒரு குடும்பம் இணைய போகுது, சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறது சந்தோஷமான விஷயம் தானாங்க. இதே போல அதிரடி அரசியல் பார்வையில தொடர்ந்து உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.